ஹாய் வணக்கம். ஒரே நிமிஷம், மைக் போட மறந்துட்டேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க போட்டாச்சு. வணக்கம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் உங்கள் கலை. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான அப்டேட் என்னன்னா, இன்னொன்னு முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேனே, ஒரு பதட்டமா இருக்கு, பயமா இருக்குன்னு. அந்த பயத்தை பத்தி சொன்னதுக்கு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க பதட்டமா பேசுறீங்க, பயப்படாம பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அது அந்த பயம் எப்படி வருதுன்னா எனக்கு தெரியல. போக போக சரியாயிடும். அதனால நீங்க ஒன்னும் என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம். இப்ப நம்ம சொல்ல போற இன்னைக்கு அப்டேட் என்னன்னா, ஆர்ஆர்பில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் 14ஆம் தேதி வந்துருந்துச்சு. நம்ம இப்ப கொஞ்சம் டிலேவா சொல்றோம், அதுக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்மளால வீடியோ எடிட் பண்றதும் நானே தான், வீடியோ எடுக்கிறதும் நானே தான், யாரும் கிடையாது. தம்பி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு கொஞ்சம் காலேஜ் ஒர்க், அவருக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த தம்பிக்கு இப்போ கொஞ்சம் எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. அதனால கொஞ்சம் கோச்சிக்க வேணாம். நம்ம இப்ப என்ன சொல்ல போறோம்னா, ஆர்ஆர்பில அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நோட்டிபிகேஷனுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் இதுல எது முடிச்சுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 10th 12th முடிச்சிருந்து NCVTன்னு ஒரு சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் இருந்தா அவங்களும் எலிஜிபிள் தான். இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, 14ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026 ஸ்டார்ட் ஆகி அதோடைய இறுதி தேதி 14ஆம் தேதி 6ஆம் மாசம் 2026. உங்களுடைய அப்ளிகேஷன் போடுறதுக்கான கடைசி தேதி அன்று. அதுக்கு நீங்க மறுநாள் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் போட்டேன், எனக்கு பேமெண்ட் சார் ஒரு இஷ்யூவா இருக்கு, பேமெண்ட் பண்ணல அப்படின்னா நீங்க 15ஆம் தேதி பண்ணிக்கலாம். அதனால நீங்க தாமதிக்காம உடனே நியர்பை இருக்க சிஸ்டம், அதாவது நெட் சென்டர், சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ் கிட்ட போயிட்டு பண்ணுங்க. நெட் சென்டர், சிஎஸ்சி சென்டர் இருக்கலாம், இசேவை மையமா இருக்கலாம், ப்ரௌசிங் சென்டர்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி இடங்களை போய் பண்ணுங்க. ஒரு சிலர் நீங்க இப்பெல்லாம் என்ன தடவை பண்றீங்க, நான் இப்ப கவனிச்ச வரைக்கும் ஒரு சிலர் சஜஷன்ஸ் கேட்கிற வரைக்கும் எல்லாருமே வந்து போன்லயே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. போன்ல பண்றது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது, சிஸ்டம் வர்ற மாதிரி அங்க வராது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸோடைய ப்ரொசீஜர் வந்து ரெகுலரைஸா பண்ற அந்த சிஸ்டம் ப்ரொவைடர்ஸுக்கும், நெட் சென்டர்ஸ்க்கும், சிஎஸ்சி சென்டர், சிசேவை சென்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆகையினால நீங்க அவங்கள தொடர்பு கொள்றதுதான் நல்லது. நான் சொல்ற மாதிரி நான் கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுக்குறேன். அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்ளிகேஷன் போடணும்னாலும் போடலாம். நேர்ல வரணுன்ற கட்டாயமா என்னன்றது அந்த எக்ஸாம்ஸை பொறுத்து இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ்க்கு நேர்ல வரணுமா என்னன்றது அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு நேர்ல வந்துதான் ஆகணும். இது ஆர்ஆர்பி எக்ஸாம்ன்றதால இந்த எக்ஸாமுக்கு நேர்ல வரணும். கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் நேர்ல வந்தாதான் போட முடியும். ஏன்னா லைவ் போட்டோ எடுக்கணும். நீங்க லைவ் போட்டோ எடுக்காம போடுறீங்க, லைவ் போட்டோ இல்லாம அவங்க வேற விதமா உங்களுக்கு போட்டோ எடுத்து அப்ளிகேஷன் போட்டு தராங்கன்னா இப்போ உங்களுக்கு இஷ்யூ ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு இஷ்யூ என்னைக்கு ஆகும்னா, எக்ஸாமுக்கு நீங்க எழுத போறீங்க இல்லையா, அன்னைக்கு உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு இஷ்யூ ஆகும். அதனால நீங்க தெளிவா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்துக்குங்க. தயார் செய்துட்டு நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அப்ளிகேஷன்ஸ் கரெக்டா பண்ணுங்க. எந்த அப்ளிகேஷன் ஆனாலும் நெட் சென்டர்ல போடுங்க. இத்துடன் வருகிறேன். நான் உங்கள் கலை. டாடா பாய்.